ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றைப் போலும் இருப்பாய். 11ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய மார்ட்டின் லூத்தர் அவர்கள் பல போராட்டங்களையும் பல அச்சுறுத்தல்களையும் வலுவான பல எதிர்ப்புகளையும் கொலை மிரட்டல்களையும் அவர் சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய மனதிலே பல கவலைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நான் இந்த போராட்டங்களிலே எப்படி வெற்றி பெறப் போகிறேன், நான் இந்த மிரட்டல்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு சிந்தையோடு இருக்கும் பொழுது, இதை மேற்கொள்ள வழி தெரியாமல் இருக்கின்ற சூழலிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ நோ நாட் த வே he leads me, but well do I know my guide. அவர் என்னை நடத்தும் வழியை நான் அறியேன், ஆனால் என்னை வழி நடத்துவரை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அவர் என்னை வழி நடத்தும் வழியை நான் அறியவில்லை, ஆனால் என்னை வழி நடத்துபவரை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே பல எதிர்பார்ப்புகள், வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்ற ஏக்கங்கள், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்குதான், அவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழ்நிலையில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர்ப்பாய்ச்சல் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். நம்மை இந்த புதிய மாதத்திலே வழி நடத்துகிற கடவுள் நமக்கு காட்டுகின்ற 3 சிந்தனைகளை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லீட்ஸ் வித் ப்ராவிடன்ஸ். முதலாவதாக பாதுகாப்புடன் வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும், பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார், அவர்கள் அஞ்சவில்லை, அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. பாதுகாப்புடன் அவர் வழிநடத்துகிற கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள். பாதுகாப்பு, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு முன்பாக ஆபத்துகளும் எதிர்ப்புகளும் பல்வேறு நிலைகளிலே நமக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பாதுகாப்போடு வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய பாதத்திலே முதலாவது நாம் காத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முன்பின் அறியாத பாதையிலே பெயர் சபாவை விட்டு கரானா என்ற இடத்திற்கு அவர் பயணமாக செல்கின்றார். அப்படி செல்லுகிற பொழுது அவருக்கு தனிமை, இரவிலே ஆபத்தான ஒரு இரவுகளிலே பயணம் செய்ய வேண்டிய சூழல், இப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே அவர் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்குரிய சக்தியை எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் கடவுளுடைய பாதத்திலே காத்திருந்து விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். விண்ணப்பம் செய்யும் பொழுது அவருக்கு கிடைத்த அந்த வாக்குதான் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து
இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை இந்த நாளிலே புதிய மாதத்திலே நமக்கு கடவுள் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இந்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அந்த நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபை போல பல்வேறு ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மனிதனை தேடி நாடி ஓடாதபடி கடவுளை தேடி நாடி ஓடி இந்த புதிய மாதத்தை பாதுகாப்பாக வழிநடத்துகின்ற மாதமாக கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். கடவுளுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கடவுள் கொடுக்கின்ற காரியம் பாதுகாப்பான ஒரு பயணத்தை, பாதுகாப்பான ஒரு வழிநடத்துதலை இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே கடவுளுடைய பாதத்திலே இந்த புதிய மாதத்திலே விண்ணப்பத்தோடு காத்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது லீட்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ், தேவைகளை அருளி வழிநடத்துவார். நம்முடைய தேவைகள், சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த தேவைகள், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புதிய மாதத்திலே நம்ம தேவைகளோடு இருக்கிற நம்மை வழிநடத்துகிற கடவுளாக அவர் இருக்கிறார். எப்பொழுது அவர் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார்? அவர் கைக்குள்ளான ஆடுகளாக நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாட்டில் பஞ்சம் வந்த பொழுது ஈசாக்கு எகிப்துக்கு போக மனதாய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனுக்கு அருளின வாக்கை நினைவு கூறுகின்றார். ஆனால் ஈசாக்கு தன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கை மறந்து விடுகின்றான். கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விடுகின்றான். கடவுள் தன்னுடைய தகப்பனுக்கு என்னென்ன வாக்குகளை தருகிறார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை இந்த இடத்திலே நினைவு கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலேயே தங்கியிரு. எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு. ஆண்டவருடைய அப்படி தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? 3வது வசனம், அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய், நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமறைப்பினருக்கும் தருவேன். உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் இந்த இடத்துல ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கை, ஈசாக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்த ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அழைக்கப்படுகிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதிலே 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறான்? ஈசாக்கா நாட்டிலே பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய தேவைகளை அருளி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது லீட்ஸ் வித் பெர்ஃபெக்ஷன், செவ்வையாய் வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும் சங்கீதம் 32:8, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். விஞ்ஞானம் வளர்ந்த காலங்களிலே, வாகனங்களிலே வைத்திருக்கிற இந்த காலங்களிலே வைத்திருக்கிற ஒன்று ஜிபிஎஸ், குளோபல்
பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ் என்ற கருவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் போக வேண்டிய இடத்தை அதில் பதிவு செய்தால் செயற்கைக்கோளோடு இணைந்து போக வேண்டிய இடத்திலே உங்களை கொண்டு செல்லும். பல நேரங்களிலே அது கூட தவறாக வழிகளை காட்டுகின்ற சூழலை நாம் பார்க்கலாம். ஆனால் கடவுள் காட்டுகின்ற வழி ஒரு செவ்வையான சரியான வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போக வேண்டிய இடத்தை கடவுளிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய வழியை, செவ்வையான வழியை அவர் காட்டுகின்றவராக அவர் இருக்கிறார். எனவே அவரிடத்திலே நாம் அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே நாம் சரியான பாதைகளிலே செல்ல வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆளுகைக்குள் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற மக்களாக நாமே ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி நடக்கும் பொழுது செவ்வையான வழிகளை அவர் நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த புதிய மாதத்தை நாம் அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது செம்மையான வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய பாதத்திலே காத்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுடைய பாதத்திலே காத்திருங்கள். கடவுள் காட்டுகின்ற வழிகளிலே செல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கடவுள் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர், பராமரித்தீர். எங்களுக்கு வந்த வியாதிகள், ஆபத்துகள், ஆண்டவரே பல்வேறு கஷ்டங்கள், மனசோர்வுகள், இழப்புகள் இவைகளெல்லாம் வந்த பொழுது, பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் நீர் எங்களை வழி நடத்தினீர், ஆற்றி தேற்றினீர். நான் உன்னோடு இருப்பேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தின் வழியாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த புதிய மாதத்திலே உம்முடைய அருளை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய பலத்து கரத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், உம்முடைய பாதுகாப்பை நீர் தருவீர் என்ற விசுவாசத்தை நாங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்டு முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய செயல்பாடுகளிலே உம்முடைய அருள் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கையிட்டு செய்கிற காரியங்களை நீர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.